வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் தக்காளியும் 2 தக்காளி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு, மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கோலி உருண்டை சைஸ்க்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு நம்ம இதில் இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்துடலாம். இதில் 2 ஃபிஷ் இருக்குது. ஒன்று ஷீலான்ற ஒரு வெரைட்டியும், இன்னும் இது வஞ்சர மீன். நான் 2 விதமான ஃபிஷ் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சு வைக்கலாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீனில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ஏரி மீன், கடல் மீன் 2 வகையாக இருக்குது. நமக்கு ஏரி மீன் எப்படின்னா, ஏரி மீனில் மீன்கள்லாம் நமக்கு அங்கே ஏரியில் இருக்க புழு பூச்சி குளத்தில் இருக்க அது சாப்பிட்டு வளரும். ஆனால் கடல் மீன் அப்படி கிடையாது. கடல் மீன் கடல் பாசிகளை சாப்பிடுது. அதாவது கடல் பாசியில் நமக்கு ஒமேகா 3 சத்து இருக்குது. அது சாப்பிட்டு அது வளர்கிறதாலே நமக்கு ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு உபயோகமாக இருக்கும். இதுலேயே நீங்கள் கடல் மீன்லேயே நீங்கள் பெரிய மீன் இல்லாமல் சின்ன மீன், அதாவது மத்தி மீன், சங்கரா மீன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீதி மசாலா இருந்துச்சுன்னா நம்ம அதிலே மேலேயே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ லைட்டாக நீங்கள் அதை லைட்டாக அசைச்சி விடணும். ஏன்னா நமக்கு அடியில் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் நகர்த்தி விட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். அவ்வளோதான். ஒன்று ஒன்றா திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் 2 பக்கமும். நல்லா எண்ணெயை நல்லா ஈர்த்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் எக் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நான் ஃபஸ்ட்டே ஒரு 4 முட்டை உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போ போட்ட உப்பு இந்த வெங்காயத்துக்கு தான் நமக்கு தனியாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதில் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை பொரியல்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. டக்கு நம்ம வீட்டில் டின்னருக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம். அவ்வளோதான். இது இப்போது கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு பொரியல் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு முட்டை பொரியல் ரெடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு சிம்பிள் முட்டை பொரியலும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.